மெசேஜும் பண்ணல, காலும் பண்ணல. அன்னைக்கு ஐஸ்வர்யா ஏன் வந்து ராம் பக்கத்தில் நின்னா? அவங்க மறுபடியும் எதுக்காக மீட் பண்ணாங்க? ராம் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறானோ? பா, டென்ஷனில் தலையே வெடிச்சிரும் போல. இதுக்கான பதில் ராம் கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்? இது வரைக்கும் காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. நிஜமாவே உனக்கு நம்ம மேலே லவ் இருக்கா? ஏண்டா, காலையில எழுந்திரிச்சோன்னு கால் பண்ணோம் தெரியாதா? இவ்வளோ நேரம் ஆச்சா உனக்கு கால் பண்றதுக்கு? மனசாட்சி இருக்காடி. காலைல 6 மணிக்கு தானே படுத்தேன். அப்போ வரைக்கும் உன் கூட தானே காலில் பேசிகிட்டு இருந்தேன். அதான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல நமக்கு இந்த மிட் நைட் கால் செட் ஆகாதுன்னு. கேட்டா தானே நீ தான் இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. ஏண்டா, லவ் பண்றேன்னு சொன்னல, இதை கூட பண்ண மாட்டியா? என் கூடலாம் நீ ஏன் பேச போற? உனக்கு வேணுன்றவங்க கிட்ட மணி கணக்கா பேசுவ. இப்போதான் அந்த வேண்டியவங்க இல்லைல்ல. சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா தாத்தா கூட இருக்காங்க, எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி செம்ம ஹாப்பி போல. ஆமா, அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஹாப்பியா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா நீ ஹாஃப் சாரி, கையில வளையல், கழுத்துல ஹாரம், காதுக்கு கம்மல், காலுக்கு கொலுசு, அதோட கண்ணாடியில என்ன நானே பார்த்து கண்ணு வச்சிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா, என்னாச்சு? என்னாச்சு நடி கேட்குற? ஏண்டி, இங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உட்காந்துட்டு இருக்கேன். அவனுக்கு கால் பண்ணலாம், காட்டலாம், அப்படி ஏதாச்சும் தோணுதாடி உனக்கு? கோஹினூர் வைரத்தை பார்க்கணும்னா மியூசியம்க்கு வரணும், நெட்ல பார்த்துட்டு இருக்க கூடாது. என்னால கோஹினூர் டைமண்ட்காக அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. வழியிலேயே ஏதாச்சும் கோல்ட் ஷாப் இருக்கான்னு பார்க்குறேன். டேய் சரி வை, வீடியோ கால் பண்ணுறேன். எப்படி இருக்க? ஆமா, உன்கிட்ட இவ்வளோ ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும்போது டெய்லி இப்படியே ரெடி ஆகலாம்ல? ஏன் வேலைக்காரி மாதிரியே சுத்திட்டு இருக்க? பொண்ணுங்களோட ட்ரெஸ்ன்றது சிச்சுவேஷன்ஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். காஸ்டியூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குன்னு டெய்லி ரெடியாகி உட்காந்தா எங்க வேல்யூ குறைஞ்சிடாதா? சரி சரி, அப்புறம் என்ன, எப்படி இருக்கு கல்யாண ப்ரிப்பரேஷன்ஸ்லாம்? காமி பார்க்கலாம். ஐயோ, எங்க அம்மாக்கு எல்லாம் தெரியுன்றனால நோ ப்ராப்ளம். ஆனா இங்க அப்படி இல்ல. போன் எடுத்துட்டா போதும், ஏதோ பாம்பு வச்சிட்டு இருக்க மாதிரி அப்படி பாப்பாங்க. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன், நீ ஆபீஸ்க்கு போலையா? ஏஞ்சி அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்க? மறந்துட்டியா? இன்னைக்கு வீக் ஆஃப். ஈஷா, சொல்லுடா. உன் பக்கத்துலயோ இல்ல சுத்தியோ யாரும் இல்லல? இல்ல. ஏ? அப்பனா அத ஒரு வாட்டி சொல்றியா? என்னது? அதான் நைட்டு கேப் ஏறதுக்கு முன்னாடி, காலையில பஸ்ல, மார்னிங் கால் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டே இருந்தியே, அதுதான். அதுவா? ப்ளீஸ். அது வெக்கப்பட்டது போதும்டி, சொல்ல ப்ளீஸ். ஐ ஆ ஐ ஆ ஐ ஆ ஐ ஈஷா, எனக்கு கால் வருது, நான் மறுபடியும் கூப்பிடுறேன் இரு. ராம் ராம், ஆ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? என்கிட்ட நீ ஏதாச்சும் மறைக்கிறியா? உன்கிட்ட நான் ஏன் மறைக்க போறேன் ஈஷா? ஏதாச்சும் இருந்தா முன்னாடி சொல்லிட மாட்டேன். சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். பை. அத்தை கொண்டு வரேன். சொல்லு நிஷா. ஈஷா, மேனேஜர் உன் பாஸ்போர்ட் கேட்டாரு, நீ இன்னும் கொடுக்கலையா? மறந்துட்டேன்டி. சரி, நோ ப்ராப்ளம். எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் எடுத்துக்கிறேன். என்னோட ரூம்ல ஒயிட் ஷெல்ஃப் இருக்கும்ல, அது பக்கத்துல தான் இருக்கும். இல்லைன்னா ராம் கிட்ட சொல்லவா, அவன் எடுத்துட்டு வருவான். ராமா, மறுபடியும் சேர்ந்துட்டீங்களா? நீ வெக்கப்படுறனா? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என்னாச்சு சொல்லு. ஓ, இவ்வளோ நடந்துச்சா? அதான் நைட்டெல்லாம் உன் ஃபோன் பிஸியாக இருக்கும்போதே புரிஞ்சிருச்சு எனக்கு. ஐ டிட் எ மிஸ்டேக். சரி, என்ன சொல்கிறாரு உன் ஆளு?
என்ன சொல்லுவான்? ஏன் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு டைம்ல ராம் என் கூட ஒரு வாட்டி பேசிட்டா போதும் தோணுச்சு. ஆனா இப்போ அதே ராம் கூட நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பேசணும்னு தோணுது. அவ்வளோ தாண்டி, காதல்ல இருக்கும்போது காக்கா குரல் கூட குயில் மாதிரி கேட்கும். ஆ? புரியல. உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். ராம் கிட்ட சொல்லி என்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லு. ஆமா, என்னடி இப்போ வீக்கெண்ட் தானே, நீ உன் ஆள் கூட வெளியே போலையா? இல்ல, நான் அவர் கூட சண்டை போட்டுட்டேன். ஏன்? எதுக்கு? எதுக்குண்ணா? எல்லா விஷயத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு போய் சொல்றேன்னு கேட்டா, நீ ஹாப்பியா இருக்கிறதுக்காக தானு சொல்றான். பொய்யினால வர ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும், அதனால வர பின்விளைவுகள் எப்பயும் இருக்கும். சரிடி, என் கதையை விடு. நீ கல்யாணத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சொல்லி ஈஷா, என்ன அத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை ராம், தெரியாம ப்ரெஸ் ஓ, ஆயிடுச்சு. ஆமா, யாரு கால்ல? கிளையண்ட் கால் டி. வீக் ஆஃப்னு சொன்ன? ஒர்க்குக்கு தான் வீக் ஆஃபே தவிர கிளையண்ட் காலுக்கு இல்லைல்ல. ம். சரி ஈஷா, எனக்கு மறுபடியும் கால் வருது, நான் கால் பண்ணுறேன் அப்புறம். பை. சொல்லு ஈஷா. உன்னை சொல்ற சரியா? சொல்லு ஈஷா. is not answering. Please try later. आपके मिलाए हुए नंबर से அப்புறம் நீ தான் சொல்லணும். எப்போ கிளம்புற? இன்னொரு 2 daysல வந்துருவேன். ம் வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? வாங்கிட்டு வா. உன்கிட்ட இருக்க மொத்த லவ்வையும் வாங்கிட்டு வா. என்கிட்ட இருக்க பீரோவில் நான் பூட்டி வச்சுக்கிறேன். எச்சி. நல்லா இல்லையா? சரி இரு, இன்னொன்று ட்ரை பண்ணுறேன். ஐயோ, தயவு செஞ்சு வேணாம் ப்ளீஸ். காதல். ஈஷா இரு, மேனேஜர் கால் பண்ணுறான், நான் திரும்ப உனக்கு கூப்பிட்றேன். பை. ராம் ராம், இங்க இருக்கியா? உன்னை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். காலைல நல்லா தான் பேசிட்டு இருக்க. ஏதோ யோசிக்கிற. உனக்கும் ராம்க்கும் நடுவுல எல்லாம் ஓகேவா? ராம் எப்பயுமே என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாமா. அப்படிப்பட்ட ஒருத்தன் ராம் என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியான்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா அந்த டாபிக்கே ஸ்கிப் பண்ணிடுறான். ஒரு வாட்டி ரொம்ப நல்லா பேசுறான், அப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னே தெரியல. ஏதோ கால் வருது, அப்புறம் பேசுறேன், டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். எனக்கு என்னமோ திரும்பவும் ராமோட லைஃப்ல ஐஸ்வர்யா வந்துட்டாலும் தோணுது. அது என்ன? எதுக்கு உனக்கு அப்படி தோணுது? என்னமோமா, அவன் பிஹேவியர்னால இப்படி தோணுது. ஓ, அவ்வளோதானே. நானும் உன் அப்பாவும் எதை பற்றியும் யோசிக்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். புது கல்யாண வாழ்க்கையில் அதான் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் அதிகமாக கஷ்டப்படணும்னு நினச்சேன். என் நிலைமை தெரிஞ்சு ராஜ்கோபால் சார் எனக்கே எல்லா கேஸும் கொடுத்தாரு. வீட்லேயும் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
நான் கஷ்டப்படுறது அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல, மெல்லமா என் மேல கோவப்பட ஆரம்பிச்சாரு. காலையில சண்டை, நைட்டு சண்டை, ஒரு நாள் ஃபுல்லா சண்டை. 2 பேரும் சேர்ந்தா போதும், சண்டையோ சண்டை. மனசு வந்து ராஜகோபால் சார் எனக்கு கேஸ் எல்லாம் கொடுத்தா உங்க அப்பாவுக்கு அவர் மேலேயும் கோவம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் பெரிய சண்டையாயிடுச்சு. உங்க அப்பாவை வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் உனக்கு எதுக்கு சொல்றேன் தெரியுமா ஈஷா? ஒரு வாட்டி அந்த கோவத்தை தூக்கி வீசி இருந்தாருன்னா அவருக்கு என் காதல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். கோவத்தோட இருக்கிற காதல் ஒன்னுத்துக்கும் உதவாது ஈஷா. ஒருத்தர்கிட்டயும் நிலையா இருக்காது. உன் அம்மாவா இருக்க போய் இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. காதல் கயிறு மாதிரி ஈஷா, ஆரம்பத்துல இல்ல கடைசியில கூட அருந்துரும். அது யாராலன்னு நாம தான் தெரிஞ்சுக்கணும். என் ஈஷாவுக்கு இதுக்கு மேல அதிகமா சொல்ல வேணான்னு நான் நினைக்கிறேன். சரி வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீ தான் எல்லாருக்கும் போஸ்ட் சொல்லித்தாங்க. ஓ நீங்களா? நான் தான். ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நார்மலாக கேட்டேன். வாங்க. அப்புறம் என்ன, திரும்பி சேர்ந்துட்டீங்களா? சொல்லிட்டாளா? அவ சொல்லனா எனக்கு தெரியாதா? உட்காருங்க. ஆனா எதுக்கு இந்த சடன் கம்பேக்? சடனாவா? எப்போதுலேருந்து இஷ்டம் தானங்க சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பசங்களும் இவ்வளோதான். நீங்க லவ் பண்ற வரைக்கும் நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சுப்பீங்க. நாங்க லவ் பண்ண உடனே எங்களை பைத்தியமாக்கிடுவீங்க. எல்லா பசங்களும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் சப்போஸ் கொஞ்சம் பேர் நல்லவங்களாம் இருப்பாங்க. ஈஷாக்கு என்ன மாதிரி, உங்களுக்கு உங்கள் ஃபியான்சி மாதிரி. நீங்க நல்லவங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்களை லவ் பண்ணோம்ல, அதை வச்சு தான். ஆனால் பசங்க காதல் கடல் மாதிரிங்க, தண்ணி நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கடல்ல நாங்க மீன் மாதிரின்னு சொல்ல வரீங்க. வெளில வந்தீங்கன்னா பிழைக்க மாட்டீங்களா பின்ன? சரி, அப்போ உங்க கடல்ல எத்தனை மீன் இருக்கு? என்னது? அதான் உன்னோடது காதல் கடல்ல எத்தனை மீனை மறைச்சேன்னு கேக்குறேன். இதுல மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அப்பா ஐஸ்வர்யா, இப்ப ஈஷா. இதை தாண்டி யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. அப்போ நீ 2 பேரையும் லவ் பண்ணல. 2 பேர்ல உனக்கு யார் பெஸ்ட்னு தோணுது? பெஸ்டா? பெஸ்ட்னா பெஸ்ட்னா 2 பேர்ல யாரு பெஸ்ட்னு கேக்குறேன். ஈஷா பெஸ்ட்னு தானங்க அவளுக்காக வந்துட்டேன். நாளைக்கு அவளை விட யாராவது பெஸ்டா கிடைச்சா விட்டு போயிடுவியா? அப்பா, உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருச்சா? என் உத்தேசம் அது கிடையாதுங்க. அப்போ என்ன? ஈஷா எனக்கு 4 இயர்ஸாக தெரியும். அவன் மேலே லவ் வரத்துக்கு தான் டைம் எடுத்துச்சே தவிர ரெஸ்பெக்ட் வரதுக்கு கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ்வை தாண்டி ரெஸ்பெக்ட் கொடுக்குறான்னா அவகிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி பிடிச்சதுனால தானே இருக்கும். அப்படி ஈஷானா எனக்கு மொத்தமாகவே ரெஸ்பெக்ட் தான். அந்த ரெஸ்பெக்ட் லவ்வாக மாறத்துக்கு டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். ஈஷா விஷயத்தில் நான் ஒரு தப்பு பண்ணேன் தான். ஆனால் அதை தப்புன்னு தெரிஞ்சும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் லைஃப் லாங் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு எல்லார் மாதிரியும் காற்றுல கோயில் கட்டி அதில் உன்னை கடவுள் மாதிரி உட்கார வைக்கிறேன்னு சொல்ல தெரியாதே தவிர அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கொடுப்பேன். எப்போதாண்டி வருவ? சாரி ராம், ஆக்சுவலா நான் வரணும் தான் இருந்தேன். ஆனா எல்லாரும் இங்க இருக்க சொல்லிட்டாங்க. தெரியும்ல ஈஷா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. தெரியும் ராம், ஆனா அம்மா இருக்க சொன்னாங்க, அதான் இங்கே இருந்துட்டேன். சரிடி, ஆன்ட்டியும் எப்பயாச்சும் தானே அங்கே போவாங்க. இரு. ராம், அன்னைக்கு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணல, அதை போட்டுட்டு போ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு. போட்டுட்டு போகிறேன். இப்போ வரைக்கும் 1000 வாட்டி சொல்லிட்டேன். சரி ராம், நான் தூங்க போறேன். நாளைக்கு சத்யநாராயண சுவாமி விரதம் இருக்கு, சீக்கிரம் எந்திரிக்கணும். நல்லா பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணு, ஏன்னா நாளைக்கு நமக்கு கூட பண்ணணும்ல. சரிடா, பாய். சரி, பாய், குட் நைட். ஹாப்பி பர்த்டே ராம். ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன், நீ லூசு. பூஜை என்ன விரதம்னா என்னாச்சு? ஆமா இருக்கு, ஆனா பர்த்டேன்னு வந்துட்டேன். ஏய் நடிக்காதடி. நிஜமாடா டேய்? சரி, எனக்காக ஏதோ சொல்ற, நம்புறேன். சரிடா, வா கேக் கட் பண்ணலாம்.
பர்த்டே ராம். ஐ மிஸ்ட் யூ. ஐ மிஸ்ட் யூ டூ. என்னாச்சு ராம்? ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. சரிடா விடு. ம்ஹும். இப்ப மட்டும் ஹக் பண்ணா போதாதுடா, லைஃப் லாங் இப்படியே இருக்கணும். ஒரு வாட்டி நம்பிப்பாரு, லைஃப்பில் யார் வந்தாலும் சரி உன்னை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிப்பேன். எப்பயும் இப்படியே இருக்கணும்னு தோணுதுடா. எனக்கு கூட தான். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஹக் பண்ணும்போது ஸ்டூல் போட்டால் நல்லாயிருக்கும், ஹைட் மேட்ச் ஆகிடும்ல. விட்டு, யாரும் வந்திருக்காங்க. இப்போ தானே சொன்னேன் விடவே மாட்டேன்னு. அந்த விடுறதில்ல, இப்போதைக்கு விடு. ஈஷா இரு, நான் போய் பார்க்குறேன். ம். யாரடா gift? குடுன்றல. ஈஷா